அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். ஒரு வழியா டாஸ்க் வச்சிருக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ள, அதுவும் அதிரடியான டாஸ்க். இந்த பிக் பாஸ்லயே வெற்றிகரமா நடத்தப்பட்ட டாஸ்க்ல இதுவும் ஒரு டாஸ்க் தான். என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா சீசன்லயும் தொடர்ச்சியா அதை வைக்கிறாங்க. ரிப்பீட்டட் டாஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சீசனுக்கு இது தேவையான டாஸ்க் தான். நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற ஒரு டாஸ்க். இந்த டாஸ்கினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் யார் பொம்மையை நீங்க காப்பாற்றணும், யாருடைய பொம்மை யாரை நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பொம்மையை தூக்கிட்டு போயிட்டு வைக்கணும். யார் போகக்கூடாதுன்னு நினைக்கிறா அவங்க பொம்மையை எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா ஹோல்டு பண்ணணும்ன்றதுலாம் ரூல்ஸ் கிடையாது. கடைசியா யார் பொம்மை போய் ரீச் ஆகுதோ அந்த நபர் வெளியேறுவாங்க அப்படின்றதான் ரூல்ஸ். இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களுடைய பொம்மை எடுத்து வச்சுப்பாங்க, உள்ள கொண்டு போகாம வச்சுப்பாங்க. ஸோ அப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதே தான் இந்த ப்ரோமோல நடந்திருக்கு. ஒரு வழியா ஒரு அதிரடியான ஒரு டாஸ்க்கை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா கண்டென்ட் இருக்கு. நமக்கு என்ன நடக்குது இந்த ப்ரோமோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டு சோறு சாப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க பயங்கரமா சிவகுமாருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு இப்பதான் ரோஷம் வந்திருக்கு. ஏன் ரோஷம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகாவின் பொம்மையை ரஞ்சித் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. முதல் ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோல நிறைய விஷயங்கள் நீங்க நோட் பண்ண முடியும். சௌந்தர்யாவுடைய பொம்மையை தர்ஷிகா எடுத்து வச்சிருக்காங்க, தர்ஷிகாவுடைய பொம்மையை ரஞ்சித் எடுத்து வச்சிருக்காரு, முத்துக்குமரனுடைய பொம்மையை விஷால் எடுத்து வச்சிருக்காரு. இப்படி ஒருத்தர் பொம்மையை கையில வச்சிருக்காங்க. முக்கியமா அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, அவங்க ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான், காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. சோ இந்த இடத்துல முத்துக்குமார் பொம்மையை விஷால் எடுத்து வச்சுக்கிட்டாரா, முத்துக்குமரன் கேட்கிறாரு, விஷாலுடைய பொம்மை இருந்தா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சோ இது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு டாஸ்க் தான். இது இண்டிவிஜுவல் டாஸ்க்னு சொல்லலாம், பேர் கேம்னு சொல்லலாம். ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு கேமா கூட இருக்கும். உன் பொம்மை வந்துச்சுன்னா நான் காப்பாத்துறேன், ஏன் பொம்மை வந்துச்சுன்னா நீ காப்பாத்து. இப்படிதான் எல்லா சீசன்லயும் இந்த டாஸ்க் நடந்திருக்கு. இப்ப தர்ஷிகாவும் விஷாலும் கூட்டணியில தான் விளையாடுவாங்க, கண்டிப்பா அப்படிதான் விளையாடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, சௌந்தர்யோட பொம்மையை எடுத்து தர்ஷிகா வச்சுக்கிட்டு உள்ள வைக்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நோட் பண்ற ஜாக்லின் சௌந்தர்யா அவங்களோட பொம்மையை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொம்மை இல்லை, எங்கடா பொம்மைன்னு பார்த்தா தர்ஷிகா கிட்ட இருக்குன்றத ஜாக்லின் நோட் பண்றாங்க. ஜாக்லின் நோட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சௌந்தர்யா உன்னோட பொம்மை தர்ஷிகா தான் வச்சிருக்கா அப்படின்றத சொல்றாங்க. தர்ஷிகாவுடைய எண்ணம் சௌந்தர்யாவை உள்ள அனுப்பாம சௌந்தர்யாவை எவிக்ட் பண்ணணும், முதல்ல தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. உடனே ஜாக்லின் என்ன பண்றாங்க அப்படின்னா, தர்ஷிகாவின் பொம்மை ரஞ்சித் சார் கிட்ட தான் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற ஏதோ ஒரு பொம்மையை அவர்கிட்ட கொடுத்து அந்த பொம்மையை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. மேபி ரஞ்சித்துடைய பொம்மையை ரஞ்சித் கிட்ட கொடுத்துட்டு தர்ஷிகாவுடைய பொம்மையை ஜாக்லின் வாங்கி வச்சுக்கிறாங்க போல இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, நீ இந்த மாதிரி கேம் ஆடுறியா, நான் எப்படி ஆடுற பாருன்னு சொல்லிட்டு தர்ஷிகாவுடைய பொம்மையை எடுத்து வச்சுக்கிறாங்க. உடனே தர்ஷிகாவுக்கு அந்த இடத்துல கோவம் வருது. எல்லாரும் அவங்க பொம்மையை எடுத்து வச்சு விளையாடுறதா தான் விளையாடுங்க, இப்படி இண்டிவிஜுவல் கேம்ல டீம் ஆடாதீங்க, விளையாட முடிஞ்சா விளையாடுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா தர்ஷிகா போறத காட்டுறாங்க. இப்போ யாருடைய பொம்மை இறுதியாக போய் கோட்டை தொடுதோ, பாக்ஸ்ல வைக்கிறாங்களோ அவங்க எவிக்ட் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். நம்ம என்ன பண்றோம்னா அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம போடுறோம். என்ன ஸ்ட்ராட்டஜி, யாரு ஜெயிக்க கூடாதோ, இவங்க ஜெயிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பொம்மையை எடுத்து நீங்க ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னும் போது உங்களுடைய பொம்மையை ரஞ்சித் கிட்ட இருந்து வாங்கி ஹோல்டு பண்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. இது ஏன் தர்ஷிகாவுக்கு வலிக்குது, ஏன் வலிக்குது? உங்களுக்குனா ஒண்ணு, மற்றவங்களுக்குனா இன்னொன்னா. என்னங்க தர்ஷிகா பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்த 2 வாரங்கள் நடந்த டாஸ்க் எல்லாம் சாதாரணமான டாஸ்க். ஸோ அதுல அவங்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா இருந்துச்சு. கேர்ள்ஸ் டீம்ல நல்லா டாஸ்க் விளையாண்ட ஒரு பெண்ணாக கருதப்பட்டாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் தர்ஷிகா அது வரைக்கும் இருந்தாங்க. என்னைக்கு இந்த லவ் கண்டென்ட்டுக்குள்ள தர்ஷிகா போனாங்களோ, ஒரு வாரம் அவங்க தெரியல, கேப்டனா இல்லாததுனால தெரியல, ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியல. 2 வாரங்கள் கேப்டனா இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, ஓரளவுக்கு தர்ஷிகானா யாரு, தர்ஷிகாவால் என்ன முடியுன்றதை காட்ட முடிஞ்சது. என்னைக்கு அவங்க கேப்டனா இல்லையோ அந்த ஒரு வாரம் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அந்த வாரம் என்ன பண்ணிட்டாங்க, தர்ஷிகா வெளியிலவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகாவை அடின்னு அடிச்சாங்க. அதுல இருந்து தான் தர்ஷிகா என்ன பண்ணிட்டாங்க, இந்த வீட்டுக்குள்ள சர்வை பண்ணணும்னா லவ் கண்டென்ட் இருந்தா தான் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் கண்டென்ட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. யாரு கூட, விஷால் கூட. விஷால் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் கூட இவங்க ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்லேயே இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள காதல் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, ஒன்று வேணான்னா வேணான்னு சொல்லணும், அதாவது ஓப்பனாக சொல்லிடணும். இவன் எனக்கு இப்போ வேணாம், இப்போ என்னால் ஃபீலிங்ஸில் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி
இந்த பொண்ணு எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தோன்னு தெரியாமையே அன்னெசரியான ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. யாருமே லவ் கண்டென்ட் பார்க்கறதெல்லாம் விரும்பல. அதெல்லாம் லாஸ்ட்லியா கவினோட போயிருச்சு, சீசன் 3யோட போயிருச்சு. அதுக்கப்புறம் லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்ச எல்லாரையும் மக்கள் எப்படி அடிச்சு வரட்டினாங்கன்றதை நீங்க பார்க்கலையா? உதாரணத்துக்கு சீசன் 4ல பாலாஜி சிவானி என்ன அடிச்சு வெளில அமிச்சாங்க, பாலாஜி தப்பிஸ்டாப்புல. சீசன் 5ல அமீர் பாவனி 2 பேரையும் வெளில அமிச்சிட்டாங்க. வெளில போய் அவங்க வந்து ஏதோ ஒரு பண்ணாங்க. சீசன் 6ல நிறைய பேர், அசல் கோளாறு, அப்புறம் நிவாஸ்ரீ, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். சீசன் 7ல மணி ரவீனா என்ன அடி வாங்கினாங்க, நிக்சன் ஐஷு என்ன அடி வாங்கினாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நிக்சன் பூர்ணிமா எப்படி மாத்துன்னு வாங்கினாங்க. சேம் சிமிலரா இதுவும் அதே தான். விஷால் 2 வயசு சின்ன பையன், தர்ஷிகா 2 வயசு பெரிய பொண்ணு. இவங்களுக்குள்ள காது. இப்போ நிக்சனுக்கும் பூர்ணிமாக்கும் என்ன ஒரு நியாயமோ அந்த நியாயம் தான் இவங்களுக்கும். என்ன அவங்கள மாதிரி இவங்க வந்து இந்த எல்லையை மீறி ஆபாசமா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணல. அதனால இவங்களை அடிக்காம இருக்கிறோம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இது அன்னெசரியான ஒரு கண்டென்ட் தான். ஸோ உங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை கிடையாது தர்ஷிகா. நீங்க வந்து லவ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள இறங்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை இந்த மாதிரி தோற்கடிக்கிறதுல என்ன, இப்போ இதில் என்ன நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்க மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியில் விளையாடுறாங்க. இதில் என்ன பிரச்சனை? ஸோ இந்த டாஸ்கில் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏகப்பட்ட சண்டைகள் வரப்போகுது. நான் முன்னாடியே சொன்னேன், பசங்களுக்குள்ள சண்டை வரும்போது தான் இந்த ஷோனுடைய டிஆர்பி ஏறும். பொண்ணுங்களும் சண்டை போகிறதுலாம் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. ஆனால் பசங்களுக்குள்ள நடக்கிற சண்டை வந்து வேற மாதிரி போகும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டாஸ்க் அந்த மாதிரியான ஒரு ரணக்கொடூரமான ஒரு டாஸ்க். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதான் வீட்டுக்குள்ள அங்கங்க போக ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாட்களாக முத்துவுடைய பேச்சை வந்து தட்டாம கேட்ட பாய்ஸ் டீம் இப்போ முத்து என்ன பேசினாலும் நீ ஏன் பேசுற அப்படின்ற லெவலுக்கு வந்து நிற்கிறாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ போன வீடியோவில் நம்ம சாச்சனாவுடைய அந்த கனவு கோட்டையை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதை பார்க்கலன்னா நிச்சயமாக பாருங்கள். ஏன்னா அந்த பொண்ணு தன்னை 5ஆவதாக சேவ் பண்ணதுனால நான் டாப் 5ல இருக்கேன், மக்கள் எனக்கு ஓட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பி பேசிக்கிட்டு இருக்கு வேற. பாருங்கள், அதெல்லாம் பார்த்து எதனா செஞ்சு விடுங்க. அப்புறம் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.